ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். ஒரு கதை சொல்லட்டுமா சார்? ஸோ எல்லா வாரமும் வந்து ஏதாவது மோட்டிவேஷனாக பேசுவேன், வளவளா தொடத்தலான்னு பேசுவேன். பட் இந்த வாரம் வந்து ஒரு சேஞ்சுக்கு ஒரு கதை சொல்லலான்னு நான் ஆசைப்பட்டேன். அண்ட் கதையினோட எல்லோரும் லவ் ஸ்டோரி அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது லவ் ஸ்டோரி இல்லை, பட் ரியலாக நடந்த ஒரு ஸ்டோரி, என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அண்ட் உங்கள் எல்லாருக்கும் சொல்லலான்னு ஆசைப்பட்டேன். ஸோ கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா? ஸோ கதை சொல்ல நான் ரெடி, அதை கேட்க நீங்கள் ரெடியா? 3, 2 and 1 ஆக்ஷன். ஸோ இது நடந்து வந்து ஒரு சுமார் 2 மாதம் இருக்கும். ஒரு 2 months பேக் வந்து சென்னையில் எங்கள் வீட்டில் உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஒரு ரெண்டட் ஹவுஸில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். அண்ட் சம்டைம்ஸ் வந்து நாங்கள் குக் பண்ணுவோம், சம்டைம்ஸ் ஒர்க் அதிகமாக இருந்தால் குக்கும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அன்றைக்கி வந்து மதியம் ஒரு 12-12:30 போல் இருக்கும். அன்றைக்கி கொஞ்சம் ஒர்க்கும் அதிகம், வீட்டில் தனியாக உட்காந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் என்னடா அது ஒர்க்கும் அதிகமாக இருக்குது, லைட்டாக பசி வேறு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா பண்ணுறது, ஒரு மாதிரி கடுப்பாக போயிட்டுருக்கேன் இந்த டே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். சரிங்களா? அண்ட் இன்னொரு பேக் ஸ்டோரி என்ன அப்படிங்கன்னா வந்து நான் ரெண்டட் ஹவுஸில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ எங்களோட ஓனர், நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருப்போம், எங்களோட ஓனர் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருப்பாங்க, மேலே தான் இருப்பாங்க, நல்லா பழகுவாங்க, நல்லா பேசுவாங்க. சரியா? ஸோ அண்ட் எங்களோட வீட்டுக்கு வெளியே, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வெளியவே வந்து எப்போவுமே வந்து அந்த கிறிஸ்மஸ்க்கான ஸ்டார் தொங்கிக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்டார் அழகாக இருக்கும், அதில் லைட்லாம் எரிஞ்சிட்டு இருக்கும், நைட்லாம் பார்த்தா செமையாக இருக்கும். அண்ட் அந்த ஸ்டார் வந்து அவங்களுக்கு எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷல். ஓகேங்களா? ஸோ ஒரு நாள் அப்படி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் எனக்கு கேட்குது. என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரூம் ஹாலில் உட்காந்து சேரில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு வெளியே சவுண்டு கேட்குது. என்னடா சத்தம் அப்படின்னு போய் டக்குன்னு நான் போய் பார்த்தா அந்த ஸ்டார், நான் சொன்னேங்கல்ல வெளியே அந்த ஸ்டார் எப்போவுமே அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டார் வந்து காற்றுல கீழே விழுந்து கிடக்குது. எனக்கு வந்து 2 விதமான தாட்டும் வந்துச்சு. ஆல்ரெடி உனக்கு நிறையா வேலை இருக்குது, அந்த ஸ்டாரை நீ ஏன் கண்டுக்கணும், நீ பட்டு போய் உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் ஆஃப் மீ சொல்லிச்சு. இன்னொரு பார்ட் ஆஃப் மீ என்ன சொல்லிச்சு, இந்த ஸ்டார் அவங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்ல, இது அவங்க கீழே கிடக்கிறத பார்த்தா அவங்க லைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, மனசு கஷ்டப்படும். நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்க 2 நிமிஷம் தான் ஆகும், எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம், கொடுத்துட்டு வந்து ஒர்க் கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணேன், அதே மாதிரி அந்த ஸ்டாரை எடுத்துகிட்டு டக்குன்னு மாடிக்கு போயிட்டு அவங்க கதவை தட்டினேன். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓனர் அம்மா இருப்பாங்க, அவங்க வந்து அரௌண்ட் 40-50 years இருக்கும் அவங்களுக்கு. ஓகேங்களா? அவங்க வந்தாங்க. என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவங்களும் வீட்டில் அவங்க கூட தான் இருந்தாங்க போல. என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அம்மா இந்த பாருங்கள், இது மாதிரி உங்கள் ஸ்டார் தெரியாமல் கீழே விழுந்துருச்சு போல, பார்த்து கரெக்டாக கட்டிக்கோங்கப்பா மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார் அவங்களுக்கு நான் கொடுத்தேன். ஸோ அவங்க வந்து பரவாயில்லப்பா, தெரியாமல் அது காற்றுல அப்பப்போ அப்படி தான் விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டாங்க. வாங்கி வச்சுட்டு என்கிட்ட சும்மா கேஷுவலாக பேசினாங்க. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் எப்போவுமே ஏதாவது பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி பேசினாங்க. அது மாதிரி கான்வர்சேஷன் போயிட்டே இருக்க திடீர்னு என்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறாங்க. சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா, இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகம், வீட்டில் வேறு தனியாக இருக்கேன், ஒர்க் வேறு போயிட்டுருக்கு, எங்கேயாவது வெளில தான் போய் சாப்பிட்ணும் அப்படின்னு மாதிரி நான் சொன்னேன். அதை பற்றி நான் எதுவுமே பெருசாக கண்டுக்கல. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து ஒரு 20 seconds பேசினாங்க. அப்புறம் என்ன நினச்சாங்களோ இல்லையோ தெரியல, சரி ஒரு நிமிஷம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்க. என்னவா இருக்கும், எதுக்கு இவங்க உள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அப்புறம் ஒரு 30 seconds 45 seconds கழிச்சு வெளில வந்தாங்க. கையில் ஒரு பவுலோடு வந்தாங்க. ஓகே, என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு அந்த பவுலில். சரி என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நானும் பெருசாக யோசிக்கல. இந்தாப்பா நீ போய் சாப்பிட்டு ஒர்க் கன்டினியூ பண்ண அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அந்த பவுலில் என்ன இருக்குன்னு நான் பெருசாக யோசிக்கல. அந்த பவுல் எடுத்து நான் கீழே வந்துட்டேன். கீழே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சுட சுட பிரியாணி, அதுவும் ப்ரான் பிரியாணி. எப்பா செம ஃபீலு. ஏன்னா அது ஒரு ஸ்டாரை கொடுக்கலான்னு தானே போனோம், ப்ரான் பிரியாணியோட திரும்பி வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் பெருசாக அந்த இன்சிடென்ட் ஓவர் திங்க் பண்ணலை. அண்ட் செம்மையாக சூடாக அந்த பிரியாணி அப்பயே சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் நான் ஒர்க்கே கன்டினியூ பண்ணேன். அப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சு பார்த்தேன், நான் பெருசாக எதுவும் பண்ணிடல. கரெக்டுங்களா? அவங்களோட ஸ்டார் கீழே கிடந்துச்சு, அதை எடுத்துகிட்டு போய் அவங்க கிட்ட நான் கொடுத்தேன், அவ்வளோதான். பட் 5 நிமிஷத்தில் எனக்கு ஒரு பிரியாணி திரும்பி கிடச்சிருச்சு. ஒருவேளை இதுக்கு பேர் தான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களோ, இதுக்கு பேர் தான் நம்ம பண்ணுற சின்ன சின்ன நல்லதும் திரும்பி வரும்னு சொல்லுவாங்களோ, எனக்கு தெரியல. பெருசாக எண்ணம் போல் வாழ்க்கைங்கிற யோசிக்கிற பர்சனும் நான் கிடையாது. பட் நான் ஒரு விஷயத்தை எப்பவுமே பிலீவ் பண்ணுவேங்க, நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது நல்லதாக பண்ணுறோம், சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறோம் அப்படிங்கன்னா வந்து ஏதாவது பாசிட்டிவாக பண்ணால் அது கண்டிப்பாக நமக்கே ஒரு நாள் திரும்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் என் லைஃப்பில் நடந்திருக்கு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட லைஃப்பில் நடந்திருக்கு. நான் பண்ணது அப்படியே எனக்கு கொஞ்ச நாளில் திரும்பி வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் விஷயத்தில் 5 நிமிஷத்தில் திரும்பி வந்துச்சு. நான் வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், வீட்டில் சாப்பாடும் இல்லை, அந்த ஸ்டார் கொடுத்தா பிரியாணி கிடச்சிது. ஸோ இந்த ஸ்டாருக்கே ஒரு பிரியாணி கிடைக்குதுன்னா வந்து நம்ம சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நிறையா பண்ணோம்னா இன்னும் எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கும்ல நம்ம லைஃப்பில். யோசிச்சு பாருங்களேன். ஸோ நல்லது நடக்கும், நமக்கு யாராவது திரும்பி பண்ணுவாங்க அப்படிங்கிற இன்டென்ஷன்லாம் என்றைக்குமே நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். பியூராக ஜென்யூனாக ஹோல் ஹார்ட்டடாக எல்லா விஷயத்தையுமே பண்ணுவோம். பண்ணுற எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு சோலோட பண்ணுவோம், ஒரு ஹாப்பினஸோட பண்ணுவோம். இது மூலமாக யாராவது ஒருத்தங்களுக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ் கிடைக்க போதில்லை, இது மூலமாக யாராவது ஒருத்தங்க சிரிப்பாங்கல்ல, அந்த ஒரு இன்டென்ஷனோட நம்ம எல்லா விஷயத்தையுமே லைஃப்பில் பண்ணுவோம்.
அண்ட் யாருக்கு தெரியும், நமக்கு கூட எல்லாமே ஒரு நாள் லைஃப்ல திரும்பி வரலாம், கண்டிப்பா வரும். அதுதான் இயற்கையோட நியதியும் கூட, லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது கூட சயின்ஸ்குள்ள நம்ம போக வேணாம். நம்ம நல்லவனா இருப்போம், ஒரு குட் ஹியூமனா இருப்போம், யாருக்கும் எந்த கெடுதலும் யோசிக்க வேணாம். கண்டிப்பா நமக்கே நல்லதான் நடக்க போகுது. இதுல என்ன பெரிய ஓவரா ஆராய்ச்சி பண்ண என்ன இருக்கு? இது எதுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லணும்? இது வந்து காமன் சென்ஸ் தானே, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் நான் சொன்னேங்கல்ல, அண்ட் சிமிலரா கூட நான் இன்னொரு இன்சிடென்ட் சொல்லணும்னா வந்து, நான் நிறைய பேருக்கு வந்து அப்பப்போ, நிறைய பேருக்கு நான் சொல்ல முடியாது, ஒரு சிலருக்கு அப்பப்போ ஏதாவது சின்ன கஷ்டம்னா நான் கன்சோல் பண்றதோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது வந்து நான் அப்பப்போ நான் அதை பண்ணுவேன். ஓகேவா? அண்ட் அதனாலயா இல்லையான்னு தெரியல, எனக்கும் லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் டவுன்ஸ்லாம் வரும்ல. அந்த மாதிரி டைம்ல எனக்கு எப்பவுமே யாராவது ஒரு பர்சன் இருந்துட்டே இருப்பாங்க. எப்பவுமே ஒரே பர்சன் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, பட் எப்பவுமே நவீனுக்கு ஒரு கஷ்டம்னா ஒரு பர்சன் இருப்பாங்க. நான் அதனாலேயே யோசிச்சுப்பேன், சரி ஓகே, நம்ம அப்பப்போ ஒரு சிலருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம், அந்த ஹெல்ப் தான் நமக்கு திரும்பி வருது போல, அதுதான் யூனிவர்ஸ் வந்து வேற ஒரு ரூபத்தில் நமக்கு திருப்பி கொடுக்குறாங்க போல அப்படின்னு நான் யோசிச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ லைட்டாக கனெக்ட் பண்ணிப்பேன், ஒரு சின்ன ஹாப்பினஸ் எனக்கு அதில் இருக்கும். ஸோ அவ்வளோதான் மேட்ரு. பெருசா சிதம்பர ரகசியம் பெரிய விஷயம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. சிம்பிளான லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுங்க, ஒரு குட் ஹியூமனா இருங்க. உங்க கண்மணி ஒரு சின்ன தப்பு நடக்குதா, அதை தட்டி கேளுங்க. யாருக்காவது ஒரு சின்ன ஹெல்ப் உங்களால பண்ண முடியுதா, தாராளமா பண்ணுங்க. கண்டிப்பா அது என்னைக்குமே வீண் போகாது, அந்த பாசிட்டிவிட்டி திரும்பி உங்களுக்கு தான் வரும். அண்ட் எக்காரணத்துக்கு வந்து யாருக்கும் நெகட்டிவா எதுவும் விஷ் பண்ணிடாதீங்க, யாருக்கும் தீங்கு நினைச்சிடாதீங்க, ஏன்னா அதுவும் திரும்பி வரும். ஓகேங்களா? பட் நெகட்டிவ் தாட்ஸ் நினைச்சு பயப்படாதீங்க. தாட்ஸ் ஆர் ஜஸ்ட் தாட்ஸ். நெகட்டிவா யோசிச்சுட்டா நடந்துரும்ல, அந்த கேரண்டியும் இல்லை. பட் நெகட்டிவா யாருக்கும் எதுவும் பண்ணாதீங்க, தப்பா யாருக்கும் எதுவும் யோசிக்காதீங்க. சரியா? அவ்வளவுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த ஸ்டோரி நல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் இந்த சின்ன விஷயத்த, இந்த பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நான் யோசிச்சேன். அவ்வளோதாங்க, வேற எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாரும் எப்பவும் ஹாப்பியா இருங்க, உங்களுக்கு லைஃப்ல பிடிச்ச விஷயத்த பண்ணிட்டே இருங்க. அண்ட் எப்பவுமே முழு மனசா பிலீவ் பண்ணுங்க, வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. சரிங்களா? சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் பண்ணா வாழ்க்கை இன்னுமே அழகா இருக்கும், இந்த பிரியாணி கதை மாதிரி. ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் கதை பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இனிமேல் முடிஞ்சால் அப்பப்போ இந்த மாதிரி நான் லைஃப் இன்சிடென்ட்ஸ் கூட ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன், இன்னுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஹாப்பியாக இருங்க, பாய்ங்க. இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. நான் பேசுறது பிடிச்சிருக்கு, பாசிட்டிவாக இருக்குது, ஏன்னா நீங்கள் பர்சனலாக இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, அவர் எங்கிட்ட ஏதாவது கமெண்ட்ஸ் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நவீன் விக்னேஸ்வர் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியில் என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். NAVENVIGNESHWAR. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். டாடா, பபாய்.